ஓம் நமச்சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என் உடன்பிறாத சகோதர சகோதரிகளுக்கும் சிவனடிகள் அனைவருக்கும் முதற்க அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட இந்த பதிவு வருகின்ற சித்ரா பௌர்ணமியை பற்றிய பதிவு. வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு எல்லா பக்தர்களும் அண்ணாமலையாருடைய ஆசியை பெறணும்னு ஒரு சிவனடியா உங்களுடைய மன கவலைகள், மன துன்பங்கள், குடும்ப கவலை எல்லாமே தீர்ந்து போறதுக்கு ஒரே பாதை அண்ணாமலையார். திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை தரிசனம் செய்து அந்த கிரிவலம் வந்து போறதுனால உங்களுடைய சகல துன்பங்களும் நீங்கும்ன்றத முதற்கண் சொல்லிக்கிட்டு, அடுத்ததா வர முடியாதவர்கள் தொலைதூரத்துல இருக்கிறவங்க அங்கங்க இருக்க சிவனாலயங்கள்ல போய் சிவபெருமான் பர்வதவர்தினி தாய் தந்தைக்கு உங்களால் இயன்ற எண்ணெய், விபூதி, குங்குமம், சந்தனம், இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு புஷ்பம், மலர்கள் என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த ஆலயத்திற்கு இது பண்ணி, அன்றைய தினத்துல அந்த ஆலயத்தை கொஞ்சம் போய் நீங்க எல்லாரும் கொஞ்சம் தூய்மைப்படுத்தி, அங்க இருக்க புரோகிதர்களுக்கோ பூசாரிகளோ இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்து அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தி அந்த நாளை சிறப்பித்து செய்யறதுனால நம்மளுடைய சகல துன்பங்களும் நீங்கி நிம்மதியா வாழலாம். இதுதான் உண்மை. அதுக்கு மாறாக இந்த ஏதோ மாலைகள், கட்டை, குச்சி, மையி, மந்திரங்கள், அது இது இதெல்லாம் எந்திரம் இதெல்லாம் வாங்கி யாரும் ஒன்றும் நல்லா இருக்க முடியாது. அது உண்மை. அதை 1000% சொல்லுவேன். உங்க மனதால் இறைவனை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க தூக்கி பக்தியில சீராட்டி பாராட்டி வேண்டிக்கிறீங்களோ அதான் விபூதி. ஆலயங்கள்ல கொடுக்கக்கூடிய விபூதிக்கு உள்ள சக்தி வேற எதற்கும் கிடையாது. பகவான் மேல இது பண்ணி அந்த புரோகிதர்கள் இல்ல பூசாரிகள் அவங்க அந்த லிங்கத்தின் மேல இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து அந்த விபூதியை வாங்கிட்டு வந்து நீங்க நினைச்சதை வேண்டி செஞ்சாக்க அதே தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். எனக்கு சித்தர்கள் மூலியமா ரகசிய மந்திரம் கிடைச்சி நான் மூலிகைகள் மூலமா பகவானுக்கு நான் ஆகாபன பூஜை செய்து அந்த பூஜையின் மூலம் கிடைக்கக்கூடிய கொஞ்சோண்டு விபூதியை மற்ற விபூதின்றதுல கலந்து எல்லாருக்கும் நான் பகிர்றேன்றத தெளிவா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேண்டியது நீங்க மற்ற விஷயங்களை தயவு கூர்ந்து நம்பி நீங்க எதை வேணாலும் வாங்கி போடுங்க. எந்த மணி, மாலைகள், அது என்னமோ கருங்காலி, அது இது என்னென்ன போடணுமோ போட்டுங்க. அது உங்க அழகு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய இதை உடல் அணிகலன்களை நீங்க அணிங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா அதனால இறை சக்தியை பெறலான்ற ஒரு இடத்தை தவிர்த்துடுங்க. அது நிச்சயமா கிடையாது. உங்களுடைய இறைவனை நீங்க மனதுக்குள்ள சிந்தனையில சுமக்கிறதும் அவருக்கு செய்யக்கூடிய சேவைகளாலும் தான் நீங்க இறை சக்தியை பெற முடியும். இறைவனுடைய அன்பை பெற முடியும். இந்த பொருட்களால எந்த பொருட்களாலையும் நீங்க எந்த ஒரு இதையும் பெற முடியாது. விபூதி ஆலயங்கள்ல கொடுக்கக்கூடிய, அது கிராமத்துல இருக்க ஆலயமா இருந்தா இல்ல பெரிய பெரிய ஆலயம், சின்ன ஆலயம், அந்த பாகுபாடெல்லாம் பார்க்காதீர்கள். ஆலயத்துல வாங்குற விபூதிக்கு உண்டு. அதனால அந்த விபூதியை சேமிச்சுக்கோங்க. அதன் மூலியமா உங்களுடைய குறைகளை நீக்கிடுங்கன்னு கேட்டுக்கிட்டு, மேலும் என்னுடைய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய வர்ணலிங்கத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கபாலக்கன் சிவனடிகள் என்ற தியான பீடத்துல நாம பௌர்ணமிக்கு பாயாசம் மற்றது என்னால் இயன்றதை நான் செய்து கொண்டிருக்கேன். அதுக்கு ஒரு சிலர் சின்ன பொருள் உதவியை மட்டும் நான் வாங்குறேன். ஏதாவது 10 ரூபா, 20 ரூபா, 5 ரூபா கொடுப்பாங்க. அதை சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ரொம்ப பேர் எனக்கு பெருந்தொகைகளை கொடுத்து நான் வாங்கலை. அவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க. நான் வாங்காத காரணத்தை அவங்க புரிஞ்சுக்கணுன்றத நான் இப்போ சொல்றேன். என்கிட்ட இப்போ இடம் அப்போ ரொம்ப சின்ன இடமா இருந்தது. அதனால நான் வாங்கலை. இப்போ நான் அந்த இடத்த, ஆசிரமத்தை, கொஞ்சம் தியான பீடத்தை அதற்கு பின்பக்கமாக கொஞ்சம் இடத்த கேட்டு வாங்கி அந்த வளர்த்திருக்கோம். இடத்தை கொஞ்சம் கூடுதலாக இது பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த மாதத்தில் இருந்து அன்னதானத்தை கொடுக்கலாம்னு இருக்கோம். அந்த அன்னதானம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்னிடம் கேட்டுக்கிட்டவங்க அப்போ கொடுத்தீர்கள்னா அதற்கான தொகைகளை நான் வாங்கிக்கிறேன். தயவு கூர்ந்து வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் வர்றீங்க அந்த பௌர்ணமி காலங்களில். என்னால் எல்லாருக்கும் பார்த்து சரியான முறையில் நான் உங்களை விமர்சனிக்கலன்னு வருந்தாதீர்கள். எனக்கும் அந்த இறைவனுக்கு பூஜை செஞ்சுக்கணும்னு செஞ்ச அந்த ஒரு மன ஆனந்தத்துல ஒரு சிலருக்கு நான் விபூதி கொடுக்காம இருந்தாலோ
இல்லை உங்களை நான் பார்க்காம இருந்தாலோ அதை தவறுதலாக நினைக்காதீங்க. அதை நீங்கள் தான் பெருந்தன்மையாக இருந்து என்னுடைய நிலையில் நீங்கள் இருந்தால் அந்த விஷயம் புரியும். அதனால் சில பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட வருந்துறாங்க, வந்தேன் நீங்கள் முகம் கூட பார்க்கல, எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்படிலாம் யாரையும் பார்க்கக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுல்ல. அந்த நேரம் அவ்வளோ பேர் வர்றாங்க. எல்லாரையும் நான் ஒவ்வொருத்தராக பார்க்க முடியாததுனால கிட்ட நெருங்கி நிற்கிறவங்கள பார்க்குறேன், விபூதி கொடுக்குறேன், வாங்கிட்டு போகிறாங்க. தொடர்ந்து வர்றவங்களெல்லாம் எல்லாரும் நீங்கள் வர்றீங்கன்றது தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் தவறாக நினைக்காதீங்க. வரணும், நீங்களும் வரணும். உங்களுடைய மனம் குளிரணும். உங்களால் முடிஞ்சது 5 ரூபா, 10 ரூபா, 1 ரூபா கொடுத்தாலும் கொடுங்க. அந்த பாயாசத்தில் நான் செலவு பண்ணுறேன். அதுதான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். அடுத்த மாதத்தில் அன்னதானம் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு வேண்டிய உரிமைகளை எடுத்து இந்த இடத்தெல்லாம் செய்யணுன்றதுக்கு தான் காலதாமதம். இப்போ அந்த இடமும் நம்ம இது பண்ணிக்கிட்டோம், அதுக்கான அங்கீகாரமும் வாங்கியிருக்கோம். அன்னதானம் பண்ணணும்னா சில சட்ட ரீதியான விஷயங்களை செய்ய வேண்டியது இருந்தது. அதெல்லாம் இப்போ நான் சரியாக செஞ்சுட்டேன். அதனால மேற்கொண்டு விரும்புகிறவங்க அன்னதானத்துக்கு, அது தானத்தில் சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானத்தை நீங்கள் செஞ்சாலே போதும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியா, உங்களுடைய குடும்பத்தில் பிறந்த நாள் இல்லை நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்ய போறீங்க, வேண்டிக்கிட்டீங்க, பரிசுக்கு போறாங்க, குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணும், உங்களுக்கு சொத்து பிரச்சனை, வழக்குகள், உடல் நலம் எதுவாக இருந்தாலும் நீங்களே ஒரு கால் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டா என்னுடைய தியான பீடம் முன்கூட்டுதலாக சொன்னால் கதவு திறந்திருக்கும். நீங்களே அங்கே இருக்க பொருட்களை எடுத்து வச்சு நீங்களே அந்த மல்லிகை பொருட்கள், உணவுக்கான பொருட்களை வாங்கி அங்கே சிலிண்டர் இருக்கு, சமைச்சு உங்கள் கையாலேயே நம்ம இடத்துல நீங்களே கொடுக்கலாம். என்னிடம் பணம் கொடுத்தாதான்றது கிடையாது. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கே நேராக செஞ்சால் சந்தோஷம்னா அந்த இடத்துல நான் இருக்கேன். திருவண்ணாமலையில் குடும்பத்தோடு வந்து நீங்களே சமைச்சு நீங்களே தர்மம் அன்னதானம் கொடுங்க. அது உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை தரும்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நான் அதற்கு இடம் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கும். யார் யாருக்கு அந்த குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்துக்கும் அன்னதானம் ஒன்று முறையால் வைத்த பாதம் பத்தற் பணிந்தேத்த மான்மழையும் பெண்மழையும் சூரமும் பற்றிய கை நான் மறையா அது அமைகிற மாதிரி இருக்கிறப்ப நீங்க வைக்கணும். வேண்டியது என்னவோ அது அத்தனையும் வேண்டிக்குவோம். வேண்டியதெல்லாம் வேண்டுமென்னு சொல்லி శివபெருమానే కావలసిందంతా నీకు కావలసిన మనశ్శాంతి అన్ని అడిగి తర్వాత అది ఎలుగుతూనే ఉంటుంది. కొంచెంగా పెట్టాలి. பாதம் பத்த படிந்தே